ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 மேக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ஒருவரும் விடுபடாமல் 6 அல்லது 8 பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கப்பட்ட வகுப்பில் குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து HCF-ஆ LCM-ஆ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். குறைந்தபட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தால் அது LCM தான். 6க்கும் 8க்கும் அதில் LCM கண்டுபிடிக்கணும். செகண்ட் டேபிளால் அடி கொடுக்கும் பொழுது 3, 4 இந்த 3 நம்பரையும் பெருக்கும் பொழுது இதற்கான எல்சிஎம் வந்து கிடைச்சிரும். 24 என்பது இதனுடைய எல்சிஎம். எனவே ஒரு வகுப்பில் உள்ள குறைந்தபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை 24. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தேர்வில் 50 வினாக்கள் கேட்கப்படும். சரியான விடைக்கு 2 மதிப்பெண்களும் தவறான விடைக்கு -1 மதிப்பெண்களும் விடையளிக்காமல் இருப்பின் 0 மதிப்பெண்ணும் வழங்கப்படும். அந்த தேர்வில் ரமேஷ் என்பவர் 39 வினாக்களுக்கு சரியான விடையும் 6 வினாக்களுக்கு தவறான விடையும் அளிக்கிறார். மீதி வினாக்களுக்கு விடையளிக்கவில்லை எனில் ரமேஷ் பெற்ற மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேள்வி வந்து பெருசாக இருக்குது, சிம்பிளாக கிளியர் பண்ணிடலாம். அவர் சரியாக விடையெடுத்த கேள்வியின் எண்ணிக்கை 39. அதற்கான மார்க் வந்து 2, அதால் பெருக்க வேண்டும். பெருக்கும் பொழுது 78 கிடைக்கும். அவர் தவறாக விடையளித்த கேள்வி 6, அது 1 மார்க் அப்படிங்கிறனால 6. இந்த 2ஐயும் கழிக்கும் பொழுது அவர் எடுத்த மதிப்பெண் வந்து கிடைச்சிரும். அப்போ 72 என்பது அவர் எடுத்த மதிப்பெண். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் கூடுதல் 36, வித்தியாசம் 8 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷனில் இருந்தால் இதற்கான விடை வந்து கண்டுபிடிக்கணும். கூடுதல் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் உள்ள 2 நம்பரையும் கூட்டணும். வித்தியாசம்னா 2 நம்பரையும் கழிக்கணும். கழிக்கும் பொழுது 36, 8ம் வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள 26 + 10 கூட்டும் பொழுது 36 கிடைக்குது. அடுத்து 26 - 10 கழிக்கும் பொழுது 16 கிடைக்குது. அப்போ இந்த விடை வந்து தவறு. ஆப்ஷன் பியில் உள்ள 16 + 20 கூட்டும் பொழுது 36 கிடைக்குது. வித்தியாசம் பார்க்கலாம். 16 - 20 கழிக்கும் பொழுது 4 தான் கிடைக்கும். எனவே ஆப்ஷன் பிங்கிறதும் தவறு. 14 + 22 கூட்டும் பொழுது 36 கிடைக்கும். அதே மாதிரி 14 - 22 கழிக்கும் பொழுது 8 அப்படிங்கிற விடை வந்து கிடைக்கும். எனவே ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் கூடுதல் 36, அவற்றின் பெருக்கல் பலன் 320 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல உள்ள மாதிரி தான், கூடுதல்னா கூட்டணும், பெருக்கல்னா 2 நம்பரையும் பெருக்கணும். ஆப்ஷன் ஏல உள்ள 20 + 16 கூட்டும் பொழுது 36 கிடைக்கும். பெருக்கும் பொழுது 20 × 16 பெருக்கும் பொழுது 320 அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4/5, 3/10, 7/15 இவற்றின் எல்சிஎம் காண்க அப்படிங்கிறாங்க. எல்சிஎம் கேட்டால் தொகுதியில் உள்ள நம்பருக்கு வந்து எல்சிஎம்மும் பகுதியில் உள்ள நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப்பும் பார்க்கணும். மேலே உள்ளதெல்லாம் தொகுதி, கீழே உள்ள நம்பர்லாம் பகுதி. 4, 3, 7 இவற்றுக்கான எல்சிஎம் பார்க்கணும். இந்த 3 நம்பரையுமே ஒரே வாய்ப்பாடால் அடி கொடுக்க முடியாது. அப்படிங்கிறனால இந்த 3 நம்பரையும் பெருக்குனா 24 கிடைக்கும். எனவே இதன் எல்சிஎம் வந்து 24. இப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். 5, 10, 15 ஐந்தாவது வாய்ப்பாடால் அடி கொடுக்கும் பொழுது 1, 2, 3. எனவே HCF வந்து 5. இப்போ 84/5 என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3/4, 9/5, 12/15 இவற்றின் HCF காண்க. முதல்ல கொடுத்த சம்ல வந்து எல்சிஎம் கொடுத்துருந்தாங்க. அதனால தொகுதியில் உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தோம். இப்போ HCF கொடுத்தனால தொகுதியில் உள்ள நம்பருக்கு HCF பார்க்கணும். 3, 9, 12 இவற்றுக்கான HCF பார்க்கணும். மூன்றாவது வாய்ப்பாடால் அடி கொடுக்கும் பொழுது 1, 3, 9, 3, 12. HCF என்பது ஒரே வாய்ப்பு, எல்லா நம்பரையும் ஒரே வாய்ப்பாடால் அடி கொடுக்குற வரைக்கும் போடணும். அதான் HCF. அப்போ 3 என்பது அதனுடைய HCF. அடுத்து எல்சிஎம் பார்க்கணும். 4, 5, 15. முதல்ல ஐந்தாவது வாய்ப்பாடால் அடி கொடுக்கணும். 5, 3, 15. அடுத்து 4வது வாய்ப்பாடு. அடுத்து 3வது வாய்ப்பாடால் அடி கொடுக்கணும். 5, 4, 3 இவை 3ஐயும் பெருக்கினா இதற்கான எல்சிஎம் வந்து கிடைச்சிரும்.
5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 பெருக்கும் பொழுது 60 கிடைக்கும். முதல்ல ஹெச்சிசிஎஃப் வந்து 3 பார்த்தோம். எல்சிஎம் வந்து 60. 3ஐயும் 60ஐயும் சுருக்க முடியும். 1 3 3 20 60. அப்போ 1/20 என்பது இதற்கான சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அதிகமாக வீடியோ பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.